திருச்சி கேகே நகர் எஸ்பிஐஓஎஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புது வீடு தான் சேலுக்கு வந்திருக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தம்ப்நெயிலில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹீரோயின் ராதிகா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடு தான் இப்போ சேலுக்கு இருக்குது. இப்போ இந்த வீடு ஓரளவு ஃபினிஷிங் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடை பார்க்குறீங்களா, இந்த வீடு மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே நபரோடு தான். ஸோ அதனால் நம்ம இந்த வீடை பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதான் இந்த வீடு தான் இப்போ நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இதே மாதிரி சேம் டைப் தான் அதே வீடு உங்களுக்கு. நீங்கள் முன்னாடி பார்த்தவங்க கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட் வருது. உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்துருக்கு. பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டே இருக்குது. உங்களுக்கு இது 4 BHK, 23 அடி ரோடு. நீங்கள் பார்க்குறது தான். இங்கே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இனிமேல் இந்த வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ இது அவைலபிள் இல்லை. இது பக்கத்தில் ஒரு வீடு நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா, சேம் மாடலில் கட்டிகிட்டு இருக்காங்களே, அந்த வீடு தான் அவைலபிள். உங்களுக்கு கிச்சன் தான் மாடுலர் கிச்சன் தான். நம்ம ஹவுஸ்லேருந்து எஸ்பிஐஓஎஸ் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 மீட்டரில் அமைஞ்சிருக்கு. இதே இப்போ வயர்லெஸ் ரோடாக இருக்கட்டும், உடையாம்பட்டி மெயின் ரோடு, ரெண்டு ரோடுலேயும் நம்ம ஹவுஸ் ஆக்சஸ் இருக்குது. அதான் நீங்கள் எந்த ரோட்டு வழியாக வந்தாலும் உங்களுக்கு 850 மீட்ரு வரும். இங்கே ஒரு எக்ஸிட் டோர் வெளியே போகிறது கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரூம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடை டூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் உள்ள வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வரும். எல்லா ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கபோர்டு ஒர்க்லாம் நீட்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த ரூமுக்கு உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹவுஸஸ் சம்மந்தமான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். படி ஏறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன படியாக தான் இருக்கனால உங்களுக்கு ஏறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ 2வது ரூமை பார்ப்போம். இப்போ இந்த ரூமுக்கு பக்கத்தில் தான் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே போகிறதுக்கு இதுக்கும் இந்த ரூம் ஓட்னாப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் இல்லாமல் அதான் சின்ன பால்கனி செட்டப்பில் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வீடு தான் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஹீரோயின் ராதிகா அவங்களுடைய வீடு. அதுக்கு பக்கத்திலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ இது உங்களுக்கு 3வது ரூமு. இந்த ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ரூமில் பார்த்தோம், மேலே இந்த ஒரு ரூமில் கொடுத்துருக்காங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் தான் நம்ம லேயராக எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம அப்புறம் ஃபில்டர் பண்ணி தான் நம்ம யூடியூப்பில் வீடியோ போடணும்.
ஸோ அதில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க, இயர்லியராக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம குரூப் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது வழியாக நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அதான் ஃபைனலாக 4வது ரூமு. இங்கேயும் ஒரு பாத்ரூம் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் அப்போ உங்களுக்கு 4 பாத்ரூம் அது. கீழே ஒன்று அட்டாச்சு பாத்ரூம், அப்புறம் ஒரு காமன் பாத்ரூம், மேலே உங்களுக்கு வந்து 2 அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. டோர் டிசைனும் நல்லா அழகாக இருந்துச்சு. ஃபைனலாக இப்போ மெயின் பால்கனின்னு சொல்லலாம். இங்கேருந்து பார்க்கவும் நல்லா அழகாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து இது ரேட்டு, இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.1 crore ஃபைனல் சொல்கிறாங்க. 1,10,00,000 ஃபைனல் சொல்கிறாங்க. இந்த சரௌண்டிங்கில் எனக்கு தெரிஞ்சது இந்த பட்ஜெட்டில் 4 BHK கிடைக்கிறது ரேர் தாங்க. இப்போ இந்த ஹவுஸ் சம்மந்தமான மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கோ இல்லை நம்ம வாட்ஸ்அப் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அது வழியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க இந்த ஹவுஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கம்மி விலையில் 100 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு கமர்ஷியல் பிளாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.